எங்க ஒருத்தன் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு காட்டுக்குள்ள வந்து பறந்திருக்கான். அது மட்டும் இல்லாம உடம்புழுக்க பாத்தீங்கன்னா இது ஒரு ஜெல்லு மாதிரி ஒரு திரவமானது பரவி வந்து இருக்கு. பாத்துட்டு இருக்கும் போதே பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பாம்பு ஒண்ணு திடீர்னு அவனை கடிக்க வந்து வருது. சடனா பாத்தீங்கன்னா அந்த பாம்போட தலையை பிடிச்சு அதை எப்படி தடுக்கணும்னு பாத்தீங்கன்னா கத்துக்க வந்து செய்யறான். அதுக்கப்புறமா காட்டை விட்டு பாத்தீங்கன்னா சிட்டியை நோக்கி நடக்க வந்து ஆரம்பிக்கிறான். போகக்கூடிய எல்லா மனிதர்களையும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியத்தோட பாத்துட்டு இருக்கும் போது கூடிய மனிதர்கள் இவனை ரொம்பவே ஆச்சரியம் வந்து பாத்துட்டு இருக்காங்க. அவன் இப்படி எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தா ஆக்சுவலா இவன் எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே போடாம பாத்தீங்கன்னா அந்த சிட்டிக்குள்ள வந்து வந்திருப்பான். விஷயம் பாத்தீங்கன்னா போலீஸுக்கு தெரிஞ்சு இவனை அரெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டு போயிடுறாங்க. ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் எப்படி சாப்பிடுறாங்களோ அதை பார்த்து இவன் சாப்பிட வந்து கத்துக்கிறான். இவனோட எந்த ஒரு பிஹேவியரை பார்த்ததுக்கு அப்புறமா போலீஸுக்கு டவுட் ஆனது ஏற்பட்டு ஒரு டாக்டரை வச்சு இவனை செக் பண்ணி வந்து பாக்குறாங்க. டாக்டர் பார்த்தீங்கன்னா இப்போ அவனை ஒரு டிராயிங் ஆனது பண்ண சொல்றாங்க. அந்த ஒரு பேப்பர்ல பார்த்தீங்கன்னா தெல்ல தெளிவா ஒரு டிராயிங் ஒன்று வரைஞ்சு அந்த டாக்டர் கிட்ட வந்து காமிக்கிறான். அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்காக வந்து செய்யறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் நான் இவனை வீட்டுல வச்சு ஸ்டடி பண்ணி சொல்லிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா அந்த டாக்டரோட ஃபேமிலி கூட பார்த்தீங்கன்னா நல்லாவே அட்டாச் ஆக வந்து செய்யறான். பட் அப்படி ஒரு நாள் அந்த டாக்டரோட ஹஸ்பண்டோட ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு சர்வர் எரர் ஆனது வந்து வருது. இவனுக்கு தெரிஞ்ச உடனே 5 நாள்ல செய்யக்கூடிய வேலையை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே நாள்ல வந்து செஞ்சு முடிச்சிடறான். இந்த ஒரு செயலை பார்த்ததுக்கு அப்புறமா டெக்னாலஜில இவனுக்கு மனுஷனோட அதிகமான அறிவு இருக்குன்னு வந்து புரிய வருது.